இந்த ஒரு வீடியோ போதும் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அப்புறம் ஐபிபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், எப்படி வந்தால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் படித்து பாஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி மேக்ஸில் தான் மார்க் கம்மியாக வாங்குவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. மற்ற பேப்பர்ஸ்லாம் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் மேக்ஸில் கம்மியாக வாங்குவாங்க. அதனால அவங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் கனவே வீணாக போச்சு. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோட மோட்டோவே அதான். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத லைன் பை லைனாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் படிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின், ரொம்ப பேசிக்கானது தான். என்னடா இவ்வளோ பேசிக்காக கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் லைன் பை லைனாக பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். நம்ம ஸ்கூல் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோம், இனிமேல் மிஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட் ஜாப்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால பாருங்கள், ரொம்ப பேசிக்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஸ்டின், ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். A shopkeeper buy a pen for 50 and sell it for 70. Find profit. ஒரு கடைக்காரர் 50க்கு ஒரு பேனாவை வாங்கி அதை 70க்கு விற்கிறார் எனில் அவரது லாபம் எவ்வளவு? இந்த கொஸ்டின்ல வெறுமனே லாபம் மட்டும்தான் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? எஸ்பி மைனஸ் சிபி. இந்த எஸ்பினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிங்கிறது செல்லிங் பிரைஸ், அதாவது விற்பனை விலை. சிபிங்கிறது என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கின விலை. ஒரு இதை நீங்கள் எவ்வளவுக்கு விற்கிறீங்க, அதுலேருந்து எவ்வளவுக்கு வாங்கினீங்க, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். 70 மைனஸ் 50 ஈக்குவல் டு 20 வந்துடும். சப்போஸ் இந்த ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவ்ல கிடைக்குதுன்னா அது என்னவா இருக்கும்னா நட்டமாக இருக்கும், இல்லைன்னா லாஸாக இருக்கும். ஸோ லாஸ்னா நீங்கள் மைனஸில் ஆன்சர் கிடைக்கும், ப்ராஃபிட்னா பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் லாஸா ப்ராஃபிட்டாங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம ப்ராஃபிட் கொடுத்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நமக்கு மொத்தம் 4 டைப் இருக்குதுல்ல, ப்ராஃபிட்டு, லாஸு, டிஸ்கவுண்ட், வேட்டு, டிஸ்கவுண்ட்ஸு. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னா நமக்கு ப்ராஃபிட்டையும் வேட்டையும் ஒரே மாதிரி தான் பண்ணணும், லாஸையும் டிஸ்கவுண்ட்டையும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். முன்னாடி நம்ம என்ன பேசணும், நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் நெகட்டிவாக கிடைக்குதுன்னா அதை லாஸாக எடுத்துக்கோன்னு சொன்னோம். அதே மாதிரி அதை டிஸ்கவுண்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவாக கிடைக்குதுன்னா அதை நம்ம வேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வேட்னா என்னதுன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், வரி, இல்லைன்னா ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டின்னு ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நிறையா ஃபார்முலா படிக்க தேவையில்லை, நிறையா மெத்தடும் படிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் கேட்டானா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இதே இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டானா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு பார்த்தோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னன்னா எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்டு 100. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் கேட்டானா நமக்கு இங்கே நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். பட் டினாமினேட்டரில் அதாவது கீழே எப்போதுமே சிபி வச்சு தான் டிவைட் பண்ணுவோம். எப்போதுமே சிபி தான். டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி, வேட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் லாஸ் கொடுத்தாலும் சரி, எப்போதுமே டினாமினேட்டர் சிபி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் 8th படிச்சிருக்கலாம். பட் நீங்கள் 8th ஸ்கூல் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி கேட்கும்போது பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ என்ன வரும்? எஸ்பி என்னது இங்கே 250 மைனஸ் 200. நமக்கு 250ங்கிறது செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ் 200 பை காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 200 இன்டூ 100. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும்னா 50 பை 200 இன்டூ 100 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது 25% வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன்னா 4 கொஸ்டினுக்குமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணினா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்கள் தனித்தனியாக ஒரு ஃபார்முலா மாதிரி படிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணினா மொத்தமே 2 ஃபார்முலா தான்.
கொஞ்சம் தெளிவான புரிதல், அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும், தெளிவான புரிதல் இருந்தால் போதும், உங்களால் எப்படிப்பட்ட கொஸ்டின் செய்யும் ஃபார்முலா இல்லாமல் எழுத முடியும். இல்லை நான் ட்ரிக்ஸாக படிக்கணும்னா நீங்கள் ஒரு 20 டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம், 20 ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். அதனால ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு 2 ஃபார்முலா 3 ஃபார்முலா புரிதலோட பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லை லாஸ் பர்சன்டேஜ்னா என்ன ஆன்சர் வந்திருக்கும், நெகட்டிவ்ல வந்திருக்கும். சப்போஸ் டிஸ்கவுண்ட்னா நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து வேட்னா வந்து பாசிட்டிவ் ஆன்சர் வந்திருக்கும். இதே தான், மற்றபடி வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்க என்ன கொடுத்துருவான்னா மார்க்கெட் பிரைஸ், அதாவது வந்து விற்பனை விலைன்னு கொடுத்துருவான். இங்க என்ன கொடுத்துருவான், நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன அமௌண்ட் அப்படிங்கறத கொடுத்துருவான். ஸோ நம்ம ஈஸியா இந்த கொஸ்டினை பண்ணிட முடியும். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்துட்டோம். இந்த தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி டிஸ்கவுண்ட் லாஸ் வேட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது டைப்பா நம்ம என்ன பார்த்தோம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்ல லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது டைப் என்னன்னா, செல்லிங் பிரைஸோ இல்ல காஸ்ட் பிரைஸோ கேட்டிருந்தானா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட 8th புக் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 ஃபார்முலா கொடுத்துருப்பான். மொத்தமா இந்த ஒரு ஐடியாவுக்கு மட்டுமே 12 ஃபார்முலா கொடுத்துருப்பான். வேண்டாம், ஒரே ஃபார்முலா வச்சுக்கலாம். என்னன்னா எஸ்பி ஈக்குவல் டு 100 பிளஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டு சிபி. சப்போஸ் நமக்கு சிபி வேணும்னா அப்படியே இந்த ஃபார்முலா ரிவர்ஸ் கொண்டு வந்துருங்க. 100 by 100 plus percentage into SP. ஸோ 2 ஃபார்முலா தான். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு இது ப்ராஃபிட் கொடுத்துருந்தான்னா, இப்போ லாஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாசிட்டிவா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். லாஸோ இல்ல டிஸ்கவுண்டோ கொடுத்தானா இந்த நெகட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ப்ராஃபிட்டோ இல்ல வேட்டோ கொடுத்தான்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஐடியாவை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாலேயே நம்ம இந்த கொஸ்டின் ஃபுல்லாத்தையும் சுருக்கிற முடியும். உங்களுக்கு 12 ஃபார்முலா தேவையில்லை. சரி, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கான், காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான், சிபி நம்மள்ட்ட கொடுத்துட்டான், ப்ராஃபிட் கொடுத்துட்டான், எஸ்பி கேட்டிருக்கான். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். எஸ்பி ஈக்குவல் டு 100 பிளஸ் 20 by 100 into 400. எக்ஸாம்ல நமக்கு ஈஸியா மல்டிப்ளை ஆகிற மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுப்பான். இப்போ நமக்கு 8th படிக்கிறோம் இல்ல 9th படிக்கிறோம் 10th படிக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டமா கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம், ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 1 to 2 minutes தான் டைம் இருக்கு. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அவன் எப்போதுமே ஈஸியா மல்டிப்ளை ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இல்ல ஈஸியா டிவைட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுப்பான். அதனால மல்டிப்ளேஷன் ட்ரிக்ஸை கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ 120 into 400 by 100 வரும். ஸோ 100 டிவைட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4. இப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இந்த மாதிரி இடத்துல போர்ட் மேஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ போர்ட் மேஸை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்துடும்னா 120 into 4 வந்து 418 வந்துடும். ஸோ அப்போ நான் இதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுனா 480. ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 480. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா வாங்கிய விலை இருக்கு, விற்பனை விலை இருக்கு, விற்பனை விலை கேட்டிருக்கான், லாபம் கொடுத்துருக்கான் எவ்வளவு பர்சன்டேஜ். இது மூணையும் கொடுக்கும்போது இந்த ஒரு ஃபார்முலாவே போதும், 12 ஃபார்முலா தேவையில்லை. டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் 8th மேக்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 ஃபார்முலா லைனாக எழுதி வச்சிருப்பான். உங்களுக்கு தனித்தனியாக கூட கொடுத்துருக்க மாட்டான், லைனாக 12 ஃபார்முலாவும் கொடுத்து வச்சிருப்பான். அப்படி தேவையில்லை, இந்த ஒரு ஃபார்முலாவே போதும், உங்களால் இந்த ஃபுல் சாப்டரையுமே கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ 4வது டைப் பார்க்கலாம். இந்த 4வது டைப் 5th ஒன்று இருக்கு, நான் டிஸ்கவுண்ட் ஒன்று இருந்துச்சு அது வேண்டாம் சேர்த்து சொல்லிடலாங்கிறதுனால தான் போடலை. இப்போ 4வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் டிஸ்கவுண்ட்டும் கம்பைண்டாக கொடுத்தானா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னா கடைக்கு போறிய எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பான்ல, அந்த ப்ரைஸ் தான். நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை எனக்கு வேணாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கடைக்காரரு நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைக்காரருக்கு என்ன ப்ராஃபிட் நடக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க போகிறோம்.
ஸோ கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அமௌண்ட்டை ஒரு விலைக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா 1500 வாங்கியிருக்காரு. அதை 2000 ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு போட்டிருக்குன்னா 2000 போட்டிருக்கு. ஆனால் அவர் வாங்கினது எவ்வளவு? 1000 ரூபா தான், 1500 தான். அதுக்கப்புறம் 2000 இருந்து உங்கள்கிட்ட விற்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன விலைக்கு விற்றா அவருக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. என்னன்னா 1500 வாங்கியிருக்காரு, 2000 ரூபா அதில் எம்ஆர்பி போட்டிருக்கு. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பி, அந்த எஸ்பி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எஸ்பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100 + % டிவைடு பை 100 இன்ட்டு டிஸ்கவுண்ட்னால மைனஸ், நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் தான் செக் பண்ண போகிறோம், மைனஸ் 2000. ஸோ நமக்கு என்ன வந்துடும்? இங்கே பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான்? 10% கொடுத்துருக்கான். ஸோ 10 90 இன்ட்டு 2000 பை 100 வந்துடும். ஸோ 00 கேன்சலு, 1800. ஸோ அவன் எவ்வளவுக்கு வித்திருப்பான்? அந்த பொருளை 1500 வித்திருப்பான். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 1500 வித்திருக்கான் 2000 ரூபா உள்ள பொருளை. எவ்வளவுக்கு அவன் வாங்கியிருக்கான்? 1500 வாங்கியிருக்கான். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 300 வந்துடும். அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சொன்னோம். ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1800, காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 1500. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 300 கிடைக்குது. அப்போ 300 தான் என்னது? அந்த பொருளோட கிடைச்ச லாபம். இப்போ நமக்கு என்ன கேட்குறான்னா கொஸ்டின், அந்த கடைக்காரருக்கு லாபம் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறான். இப்போ ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்டிருக்கான். சப்போஸ் பர்சன்டேஜில் கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? எஸ்பி மைனஸ் சிபி பை சிபின்னு சொன்னோம். அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபி நமக்கு என்ன வந்துருச்சு? 300 வந்துருச்சு. எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு 300 வந்துருச்சு. ப்ராஃபிட் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எடுக்க போறோம். பர்சன்டேஜ் என்ன வரும்னா எஸ்பி மைனஸ் சிபி 300 பை சிபி எவ்வளவு? 1500. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்டு 100. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 20% வந்துடும். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துடும்? 20% வந்துடும். அவர் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே அவருக்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? 20% லாபம் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த டிஸ்கவுண்டோட அவருக்கு டபுள் மடங்கு லாபம் இருக்கும். இதுதான் அடுத்த 4th டைப். இதுக்கு அடுத்து 5th டைப் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். தொடர்ச்சியா பாருங்க. இப்போ நம்ம 5th டைப்பை பார்க்க போறோம். இந்த 5th டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா கன்சிக்யூட்டிவ், அதாவது தொடர்ச்சியா 2 டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை 2 இது ப்ராஃபிட் எடுக்கிறோம், இல்லை 2 லாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஒரே அமௌண்ட் தான், ரெண்டுமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், இல்லை ரெண்டுமே லாஸாக தான் இருக்கும், இல்லைனா ரெண்டுமே டிஸ்கவுண்டோ இல்லை ரெண்டுமே வேட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்ம பொறுத்த வரைக்கும் மட்டும் ரொம்ப பெருசாக வரும். அதனால இதுக்குன்னு ஒரு ட்ரிக்குக்கான ஃபார்முலா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை ஏனும் செகண்ட் ப்ராஃபிட்டை பின்னு எடுத்துங்க. அப்படின்னா என்ன வரும்? இது ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 10 பிளஸ், அதாவது ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஏபியை மல்டிப்ளை பண்ணி டிவைடு பை 100 போடுறோம். ஸோ என்ன வந்துடும்? ஏ 10 பிளஸ் பி 20 பிளஸ் 10 இன்ட்டு 20 பை 100. போர்ட் மேத்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் மெத்தடெலாம் கற்றுக்கிட்டு ட்ரிக்ஸையுமே கற்றுக்கிட்டு போய் உட்காந்தாலுமே போர்ட் மேத்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் கரெக்டான ஆன்சர் வரும். ப்ளஸ்ஸு 200 பை 100 நமக்கு என்ன வந்துடும்? 30 ப்ளஸ்ஸு 2 வந்துடும் 32%. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் மட்டும் தான் பார்க்குறோம்.
இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல, ரொம்ப பேசிக்காக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும், அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பேசிக்கானது மட்டும்தான் பாருங்கள். சப்போஸ் எனக்கு பேசிக் நல்லா தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டே வரும், அப்போ இருக்கிற வீடியோவை பாருங்கள். இன்னும் ஒரு 2 டைப் தான். இது வந்து 6th டைப்பு. இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான், தப்பு நடக்கக்கூடிய கொஸ்டின். நமக்கு ஆப்ஷன் வந்து 0% கொடுத்துருப்பான். பார்த்தோன்னே எல்லாருமே டிக் பண்ணுறது என்ன டிக் பண்ணுவாங்கன்னா 0% தான். ஆனால் இந்த கொஸ்டின் 0% கிடையாது. 2 items sold at 100 each. 1 at 20% ப்ராஃபிட்டு, another at 20% லாஸு. ஃபைண்ட் ஓவரால் ரிசல்ட்ஸ். இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 20-20 ப்ராஃபிட் லாஸ் கொடுத்தனால ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணிட்டு 0% போட்டுருவாங்க. கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ஒவ்வொன்றோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். காஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் என்ன சொன்னேன், 100 divided by 100 plus percentage into CP சொன்னோம், SP சொன்னோம். ஸோ நமக்கு இங்கே வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸும் லாஸுக்கு வந்து மைனஸும் வரும். ஸோ 100 by 100 ப்ளஸ்ஸு 20 into 100. ஏன்னா எஸ்பி வந்து நமக்கு 100 கொடுத்துருக்கான். 100 by 120 into 100. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா ஆன்சரு டிவைட் பண்ணுவோம். 0 0 கேன்சல்டு. 12 4 டேபிளில் டிவைட் பண்ணால் 25 3. ஸோ 250 by 3ன்னு வரும். இது நமக்கு அமௌண்ட் சம்திங் வரும், அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது எஸ்பியை கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டாவது சிபியை கண்டுபிடிக்க போகிறோம். 100 by 100 minus 20 போட போகிறோம். 80 into 100 வந்துடும். ஸோ ஒரு 0 கேன்சல். இதை டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 25, இது 5. ஸோ நமக்கு 125 வந்துடும். இப்போ நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 250 by 3 ப்ளஸ்ஸு 125. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன வரும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 250 ப்ளஸ்ஸு இது என்ன வந்துடும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15 ரிமைண்டர் 1 6 7 3 375 by 3ன்னு வந்துடும். ஆட் பண்ணும்போது 5 2 6 625 by 3ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு என்னதுன்னா இதை வித்த வேலை. இது வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா டிவைட் பை பண்ணோம்னா, இப்போ சப்போஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால 0 இங்கே வந்து 8 பாயிண்ட்டு போயிட்டே இருக்கும், அதனால அப்படியே விட்டுடலாம். 208 வரும். ஸோ 208 மைனஸ் 200, ஏன்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குது 200 இருக்குது. டிவைடு பை 200 இன்ட்டு 100 வரும். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 8 by 200 இன்ட்டு 100 வந்துடும். ஸோ நமக்கு என்ன வந்துடும், இது 4% வந்துடும். அப்போ நான் இந்த கொஸ்டினில் என்ன இருக்கும் 4%. 4%ங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை. ஏன்னா நம்ம இங்கே ஒரு டெசிமல் வேல்யூ மிஸ் பண்ணோம், அந்த டெசிமல் வேல்யூ இங்கே அப்ளை ஆகும். இந்த வீடியோவோட லாஸ்ட் டைப்பில் இருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏ ஷாப்கீப்பர் சேல்ஸு 900 கிராம் அஸ் அ 1 kg. ஃபைண்ட் கெயின் பர்சன்டேஜ். ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, 900 கிராம்ஸை 1 kgன்னு சொல்லிட்டு வித்துறாரு. அப்படி விற்கும்போது அவர் கிடைச்ச லாபம் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல நம்ம லாபத்துக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளா இருந்தோம்னா நஷ்டம், நமக்கு அது நஷ்டம், கடைக்காரருக்கு அது லாபம். இந்த இடத்துல கடைக்காரரை பற்றி சொல்றதுனால நம்ம கடைக்காரரோட கால்குலேஷன்ஸ் தான் எடுத்துக்கணும். எப்போதுமே எந்த ஒரு கம்பேரிசன் போகிறதுனாலும் எல்லாமே ஈக்குவல் ஸ்கேலில் தான் இருக்கணும். இது குத்து சண்டை நடக்குதுன்னா 65 கிலோவுக்கு தனியாகவும் 56 கிலோவுக்கு தனியாகவும் தான் நடக்கும். ஏன்னா 2 பேரோட வெயிட்டும் டிஃப்ரெண்ட். அதில் 1 kg 2 kg டிஃப்ரெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 60 கிலோக்காரனையும் 80 கிலோக்காரனையும் நம்ம போய் சண்டை போட வைக்க முடியாது. ஏன்னா அவன் வெயிட்டாக இருப்பான், அவன் ஈஸியாக தள்ளி விட முடியாது கீழே, இவனை தள்ளி விட்டுடலாம். ஸோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். எப்போதுமே ஈக்குவல் ஸ்கேல் இருந்தால் தான் சம்ம பண்ணணும்.
1 kgயை நம்ம என்ன பண்ண போறோம்னா 1000 கிராம்ஸ் மாத்திக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சம்ஸ்லாம் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தா நம்ம சம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இங்கே வெயிட் கொடுத்தனால ஈக்குவல் ஸ்கேலுக்கு மாற்றிட்டு சம்ம பண்ண போகிறோம். என்னன்னா 1000 கிராம்ஸ் மைனஸ் 900 பை 900 இன்டூ 100 ஏமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை 1000 எடுத்துக்கிறோம், காஸ்ட் ப்ரைஸை 900 எடுத்துக்கிறோம். ஸோ அவருக்கு இங்கே லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 100 கிராம்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு விற்கும் போது 900. நிறைய பேர் 1000 போடுவாங்க, கிடையாது 900 தான் அவர் வித்திருக்காரு. அப்போ நான் மிச்சம் இருக்கு அவருக்கு வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கணும்? 900 எடுத்துக்கிறோம். 100 பை 900 இன்டூ 100. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 00. இதை டிவைட் பண்ண போகிறோம் 100 பை 9. இது எவ்வளோ வந்துடும்னா 11.11% வந்துடும். ஸோ இது ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். 11.11%. அதாவது வந்து குறைஞ்சது 11லேருந்து 11% ப்ராஃபிட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். குறைஞ்சது அதிகபட்சம் 12 வரைக்கும் போகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஏதாவது வந்து சொல்லணும், எக்ஸ்ட்ரா சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.